ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளி வெள்ளிக்கிழமையில் 5வது ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. இன்றைக்கி அம்மனுக்கு உகந்த நாள். அதாவது 5வது வாரம் ஆடியில் இந்த மாதம் 5 வெள்ளிக்கிழமையுமே ஆடியிலேயே முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் அப்படின்னா, இன்றைக்கி ஆடி பூரம். குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க அப்படி எல்லாருமே இந்த ஆடிப்பூரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் அம்மனுடைய அருளால் கல்யாணம் ஆகும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பணுங்க. எந்த விஷயத்தையுமே நம்ம நம்பிக்கையாக நம்ம செஞ்சோம்னா அந்த காரியம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் அம்மாவுக்கு பிடிச்ச கூழ் இந்த மாதிரிலாம் நம்ம படைக்கிறோம். அது எப்பயும் போல் படைச்சிட்டு இன்றைக்கி ஒரு 5 டஜன் ஒத்தப்படை கணக்கில் 5 டஜன் 3 டஜன்ற மாதிரி வளையல் வாங்கி அதை மாலை மாதிரி இப்படி கட்டிக்கணும். அப்படி மாலை உங்களுக்கு கட்ட தெரியலினாலும் இப்போ கட்டின மாதிரியே விற்கிறாங்க. அதை வாங்கி நீங்கள் அம்மாவுக்கு நீங்கள் படைக்கலாம். அம்மாவுக்கு நீங்கள் படைக்கிறனால இன்றைக்கி நீங்கள் இந்த விசேஷத்தில் ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அம்மாவுக்கு வளகாப்பு பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் நிச்சயம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் கைகூடும். அப்படி எனக்கு கட்ட தெரியல, எனக்கு வளையல் கட்ட தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க 5 டஜனோ 3 டஜனோ வாங்கி அம்மாவோட பாதத்தில் வச்சுருங்க. அம்மாவோட பாதத்தில் வச்சுட்டு அம்மாட்ட மனசார வேண்டுங்க, தாயே எனக்கு இத்தனை வருஷமாக நீ விட்டுட்ட, இனியாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு, கல்யாணம் ஆகாதவங்க எனக்கு நல்ல ஒரு வரனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா பாதத்தில் அந்த நீங்கள் வலையில ஒப்படைச்சிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணி நெய்வேத்தியத்துக்கு உங்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சது. எல்லாருமே ஹை ரேஞ்சில் நம்ம பண்ண முடியாது. சக்கரை பொங்கல் ஒரு டம்ளர் சக்கரை பொங்கல் வச்சு கூட அம்மாவுக்கு நெய்வேத்தியம் படைங்க. படைச்சிட்டு அந்த சக்கரை பொங்கலும் வளையல் அங்கே அம்மாட்ட கொடுத்து பூஜை பண்ணி அந்த வளையலை எடுத்து 4 சுமங்கலி பெண்களுக்கு கண்ணாடி வளையலை நீங்கள் கொடுத்துட்டு மனசார நீங்கள் வேண்டிக்கிங்க. கட்டாயம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நாள் தான் இன்றைக்கி ஆடி பூரம். ஆடி வீட்டில் வரக்கூடிய பூரங்க அம்மாவுக்கு வளகாப்பு நடத்தக்கூடிய நாட்கள். கல்யாணம் திருக்கல்யாணம் இந்த மாதிரிலாம் அம்மனுக்கு பண்ணுவாங்க. மெயினாக அம்மாவுக்கு வளகாப்பு பண்ணுறக்கூடிய நாள் தான் ஆடிப்பூரம்னு நம்ம சொல்லுவாங்க. கோயிலுக்கு என்னால் போக முடியல, கோயிலில் போய் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் உங்கள் சாமி படம் வச்சுருப்பீங்கள, அம்மன் படம் வச்சுருப்பீங்களா, அந்த அம்மன் படத்தில் ஒரு தனியாக எடுத்து அந்த சாமி ரூம்லேருந்து நீங்கள் தனியாக எடுத்து பலகை தெரியுங்களா, பலகக்கட்டை, அந்த காலத்தில் பலகக்கட்டை சொல்லுவாங்களா, அந்த பலகக்கட்டையில் ஒரு சிகப்பு துணி விரித்து அந்த படத்தை நீங்கள் அதில் வச்சுட்டு அம்மாவுக்கு சந்தன குங்குமம் பன்னீர் எல்லாம் தொளித்து அம்மாவுக்கு பொட்டு வச்சுட்டு நீங்கள் பூ அலங்காரம் உங்களால் எவ்வளோக்கு முடியுதோ, நம்ம ஹை ரேஞ்சில் மாலை வாங்கி போடணும் அப்படிலாம் இல்லை, உங்களால் முடிஞ்ச ஒரு சாதாரண ஒரு ரோஸ் வச்சா கூட அம்மா ஏற்றுக்குவா. அம்மா எனக்கு தடப்படலாம், விருந்து வைக்கணும், அதை வைக்கணும், விசேஷம் வைக்கணும், அதெல்லாம் அம்மா ஒரு பொழுதும் ஏற்றுக்கவே மாட்டான். அன்பான நம்ம மனசில் அன்பான உள்ளத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு ரோஜா பூ வச்சா கூட ஆத்தா மனசார ஏற்றுக்குவா. அவ்வளோ சக்தி அம்மாவுக்கு உண்டு. அதனால் அப்படி கோயிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க இன்றைக்கி அம்மா படத்தில் வச்சு அம்மா படத்தை தனியாக வச்சு மாரியம்மன் படத்தை தனியாக வச்சு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்த வளையல் அந்த பாதத்தில் அம்மா பாதத்தில் வச்சுட்டு மனசார அம்மாவை கும்பிடுங்க. நல்ல மனசார வேண்டி அதில் இருக்கிற 2 வளையல் நீங்கள் கையில் போட்டுட்டு உங்கள் அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு 2 வளையல் மஞ்சக்கிழங்கு வெத்தலை பாக்கு கொடுத்து அவங்க காலில் விழுந்து சுமங்கலி பெண்ணுங்க காலில் சுமங்கலியோ மூத்தவங்களோ வயசில் பெரியவங்க யாராக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து நீங்கள் வணங்கி இந்த இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மகப்பேறு கிடைக்கும். இது எங்கள் அம்மா கோட்டை மாதிரி சத்தியமாக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இந்த செய்யக்கூடிய இந்த நாளில் வளையல் வாங்கி சாமி பூஜைக்கு கொடுத்து அந்த வளையலை 4 பேர்த்துக்கு நீங்கள் கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் மடியேந்தி பிச்சை கேட்டு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வளையல் வாங்கக்கூடிய இப்போ நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு வளையல் கொடுக்குறீங்களா, அந்த 10ல் ஒருத்தி எங்கள் ஆத்தாவாக இருப்பா, அந்த 10 பேர்த்தில் ஒருத்தி நீங்கள் கும்பிட்ற அந்த அம்மனாக வருவாங்க.
அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் நான் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறப்ப கட்டாயம் உங்களுக்கு நடக்குங்க. நீங்கள் எழுதி வச்சுங்க. இந்த பூரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே உங்கள் கையில் குழந்தை பாக்கியம் இருக்குது, குழந்தை இருக்கும் அடித்து நான் சொல்லுவேன். ஆனால் நம்பணும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்பி நீங்கள் செயலில் சொல்லுங்கள். நிச்சயமாக ஆத்தா அருள் புரிவா. இந்த ஆடிப்புறத்தை தவற விட்டுறாதீங்க. சாயந்தரம் அம்மன் கோயிலில் போய் நெய்வேத்தியம் போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் 1 டம்ளர் தாங்க வச்சு அம்மாட்ட கொடுத்துட்டு ஒரு 5 டஜன் வளையல வாங்கி அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரம் பண்ண வளையல 4 பேர்த்துக்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்டெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை போட சொல்லுங்கள். நீங்கள் அந்த வலையில் கொடுத்துட்டு அத்தனை தாய்மார்கள்ட்ட என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் தலை குனிஞ்சு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க. கட்டாயம் உங்களுக்கு அம்மாவோட அருள் ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும். இது நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா குழந்தை இல்லைங்கிற அருமை எல்லா தாய்மார்களுக்குமே தெரியும். ஒரு பெண்ணாக பிறந்தவ ஒரு தாய்மை ஆகலைன்னா அதோட கஷ்டம் ரொம்பங்க. அதனால் இன்றைக்கி ஆடிப்புறத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி அம்மாவுக்கு வளையல் சாத்துங்க. அதுக்காக தான் ஆடிப்புறங்கிற ஒரு நாளை குறிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அம்மாவுக்கு கடைசி வெள்ளிக்கிழமை எல்லோரும் போய் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க, அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகாதவங்களும் இந்த மாதிரி செய்யலாம். கோயிலில் அம்மா பாதத்தில் வச்சு வளையல வாங்கி அதை 4 பேர்த்துக்கு கொடுத்து, ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருப்பீங்க. இதில் பாகுபாடெல்லாம் கிடையாது. ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். அப்போ அந்த ஆண்களுமே அம்மா பாதத்தில் வச்சு, ஆண்களுக்கு பதிலாக அம்மாக்கள் தான் செய்கிறாங்க. அப்படி இல்லை, ஆண்களும் அந்த வருத்தத்தை இது பண்ணணும். அம்மா பாதத்தில் வச்சு அதை 4 பேர்த்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க. அப்புறம் மரம் இருக்கும் பாருங்கள், எல்லா அம்மன் கோயிலுமே வெறும் வேப்ப மரம் உள்ள தொட்டில் கட்டை வளையல் கட்டைன்னு இருக்கும். அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் வளையலை வாங்கி கட்டி விடுங்க. குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்த பாக்கியம் இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தில் இருக்குது. நீங்கள் வீட்லேயும் அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். கோயிலுக்கு போக முடியாதுங்க, வீட்டில் இந்த மாதிரி பலகையில் அம்மன் ஃபோட்டோவுக்கு அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் படித்து, நெய்வேத்தியம்னு என்னங்க ஒரு 1/2 டம்ளர் பொங்கல் தாங்க வச்சு நீங்கள் செய்யுங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், சுபீஷமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்போம், எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அப்புறம் நேற்று சொன்ன டிப்ஸில் 2, 3 இது மறந்துட்டேன். தூக்கம் வராதவங்க மருதாணி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை தலைவாணி கடியில் வச்சுட்டு தூங்கினோம்னா ரொம்ப நல்லது. அப்படி விதையும் கிடைக்கலனா பூவு இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் தலைவாணி கடியில் வச்சு நீங்கள் படுத்திங்கன்னா ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு செடிகளுக்குமே ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒவ்வொரு மருந்து இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஆக்கப்பூர்வமாக அனுபவித்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க என் சகோதர சகோதரிகளாக. இன்றைக்கி அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு 4 பேர்த்திட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த 4 பேர்த்தில் ஒருத்தி எங்கள் ஆத்தாவாக இருப்பா. உங்களுக்கு அருள் புரிவாங்க. நீங்களே உங்களுக்கு அந்த சிம்டம் தெரியும். கட்டாயம் கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைக்கி செய்கிற உங்களுக்கு குழந்த பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். எந்த டாக்டர் இல்லைன்னு சொன்னாலும் ஆத்தா கைவிட மாட்டா. நம்பிக்கையாக போய் இன்றைக்கி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அம்மா துணை என்றைக்கும் உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம், பாய்.